إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவரிடமே உதவி தேடுகிறோம், அவரிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று சொல்லுகிறான். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை ஒருவனையே வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் ஏன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்கத்தான். இந்த பூமியிலே ஜின்கள் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வை வணங்கத்தான். அல்லாஹ் அதற்குத்தான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருக்கிறான். அப்துல்லாவை அதற்கு தான் படைத்திருக்கிறான், ஆமினாவை அதற்கு தான் படைத்திருக்கிறான். அந்த பெயரில் எல்லாம் இல்லாம யாரோ ஒரு முனுசாமி குப்புசாமி யாரா இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை எல்லாரையும் படைத்தது அவன் ஒருவனையே வணங்க வேண்டும். அவனை தவிர வேறு எதையும் யாரையும் வணங்கக்கூடாது. எல்லா ஜின்களுக்கும் இதுதான் கட்டளை, எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் கட்டளை. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அவனை வணங்காமல் இருக்கிறவர்கள் இந்த ரெண்டு கூட்டத்தில் தான் இருக்கிறார்கள். யார்? ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அவனுக்கு சஜிதா செய்யாதவர்கள், அவனுக்கு ருக்கு செய்யாதவர்கள். ஆக ஜின்களில் இருக்கிற முஸ்லிம்கள் யாரையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினா அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வை தொழுகிறார்கள். மனிதர்களில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டானோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை தொழுகிறார்கள். இந்த ஜின்களிலும் மனிதர்களும் யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே அல்லாஹ் எதற்காக அவர்களை படைத்திருக்கிறானோ அந்த படைப்பின் நோக்கத்திற்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், அது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் படைத்து அவன்தான் உணவளித்து அவன்தான் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். உயிரை கொடுத்திருக்கிறான், உணவை கொடுத்திருக்கிறான், உணர்வுகளை கொடுத்திருக்கிறான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம், ஜோடிகளாக வாழ்கிறோம்.
அல்லாஹ் யாருக்கு ஜோடியை கொடுத்திருக்கிறார், அந்த ஜோடிகள் தங்களுக்கிடையே தன்னுடைய உணர்வை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். மனைவி அழகான நல்ல ருசியான உணவுகளை சமைக்கிறாள். கணவன் உண்ணுகிறான், சந்தோஷப்படுகிறான். அந்த கணவனும் மனைவியும் சேர்வதை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் இன்பத்தை கொடுக்கிறான். ஒருவருக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லை, ஆனால் எத்தனையோ வழிகளிலே இன்பம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர் உடுத்தக்கூடிய ஆடையிலும் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த ஆடை தன்னுடைய உடலிலே படும்போது ஒரு சுகம் இருக்கிறது. குளிரிலே இருக்கும் பொழுது, நடுக்கும் பொழுது ஒரு ஜெர்கினோ ஒரு சொட்டரோ அது ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறது. ஒரு போர்வை மிகப்பெரிய நிம்மதியை தருகிறது. இல்லைன்னா தூங்க முடியாது. குளிரிலே இருந்தவருக்கு வெயில் முடியவதில்லை. அந்த வெயிலை தாங்க முடியாமல் இருப்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் குளிரை விரும்புகிறார். இன்னொருத்தர் வெயிலிலே இருந்தவருக்கு ஒரு குளிர் கிடைத்தால், ஒரு குளிர்மை குளிர் வாழ்க்கை கிடைத்தால் எல்லாருக்கும் நினைக்கிறார், உடனே ஏசியை போட்டுக் கொள்கிறார். அல்லாஹ் எவ்வளவு சுகங்களை, சந்தோஷங்களை, வசதிகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் ஒரு தர பார்வையை கொடுத்திருக்கிறான், கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான், பேசுகிற சக்தியை கொடுத்திருக்கிறான், நடக்கிற சக்தி, பிடிக்கிற சக்தி, பல சக்தியை கொடுத்திருக்கிறான். உடல் உறுப்புகளை கொண்டு இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் இல்லாதவருக்கு அவருடைய நிலையை கேட்டு பாருங்கள். அவருக்கு இருக்கிற சிரமங்கள், நெருக்கடிகளை கேட்டு பாருங்கள். ஒருவருக்கு பார்வை இல்லை, அவருக்கு பல தொந்தரவுகள் இருக்கிறது. ஒருவரால் நடக்க முடியவில்லை, அவருக்கு பல பிரச்சனைகள். நல்லா நடந்து கொண்டு நடக்க முடியாம போயிட்டார், நல்லா பார்த்து கொண்டு பார்க்க முடியாம ஆயிட்டார். அல்லாஹ் தஆலா இவ்வளவோ நன்மைகள் எல்லாம் புரிந்திருந்தோம். என்னை வணங்கத்தான் உனக்கு இதற்கெல்லாம் கொடுத்திருக்கிறேன், இந்த அருள்குறை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருந்தோம். அவனை வணங்காமல் தொழாமல் இருப்பது எவ்வளவு பெரிய மானக்கேடு. நாம வெட்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? ஏன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் அப்படி அல்ல. ஒரு தவறை செய்யும் போது அவங்க பார்க்கும் போது செய்யும் போது வெட்கமாயும், பார்க்காதப்ப வெட்கமே இல்ல மனிதன் செய்வான். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தெரிந்தும் ஒரு அடியான் அவன் அல்லாஹ்வை தொழாமல் இருப்பதற்கு எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராகிஈன். சூரா பக்ரா 2வது சூராவுடைய 43வது ஆயா. தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நிலைநிறுத்துவதென்றால் என்ன? ஒன்று நிலையாக நிறுத்தப்பட்டு விட்டால் அது அசைக்கப்பட முடியாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நம்முடைய தொழுகையை நிலைநிறுத்தி விட்டால் அந்த தொழுகை நிலையிலிருந்து நம்ம யாரும் அசைக்க முடியாது. நம்ம எப்போதும் தொழுகை தவற மாட்டோம். அப்படி இருந்தால் தொழுகை நிலைநிறுத்துவோம். எப்போதாவது நான் விரும்பினா தொழுவேன், எனக்கு நேரம் கிடைத்தால் தொழுவேன், நான் பிஸியா இருக்கிறேன், என்னுடைய வியாபாரம் இருக்குது அதனால முடியல, இந்த காரணங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டார், ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் அல்லாஹ்வை நம்புகிறவர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வை நினைப்பதிலிருந்து உங்களை திசை திருப்ப வேண்டாம். அல்லாஹ்வை நினைப்பதிலே மகத்தானது என்ன? தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குரலை கேட்கிறார்கள். முதல் தடவை காட்டுப்பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இருட்டு நெருங்கிவிட்டது. வெளிச்சத்திற்கு என்ன வழி? தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிகிறது. நெருப்பு அங்கு இருக்கிறது. மூசா தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்லுகிறார், மனைவி பிள்ளைகளிடம், நீங்கள் இங்கே இருங்கள், அங்கே நெருப்பு தெரிகிறது, நான் போய் அங்கிருந்து நெருப்பு எடுத்து வருகிறேன். போகிறான். அதுதான் புனிதமான மலை, புனிதமான பள்ளத்தாக்கு, தூர் சினாய் மலையுடைய பள்ளத்தாக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் தடவையாக அல்லாஹ்வின் குரலை கேட்கிறார். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பார்க்க முடியல, ஆனா குரல் கேட்கிறது. நான் தான் அல்லாஹ், என்னையே வணங்குவீராக,
என்னை நினைத்துக் கொண்டே இருப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக. முதல் கட்டளை, முதல் நட சந்திப்பு, ஆரம்பத்தில் தொழுகைதான் கடமை. அதான் ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து எது நம்முடைய கடமை? தொழுகை. என்னடா முஸ்லிமா வாழணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரா இருக்கணும் அப்படின்னா தொழுகையை தவற விடக்கூடாது. வஅகீமுஸ் ஸலாத், திரும்ப 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 குர்ஆனை ஓதத் தெரிந்த அத்தனை பேரும் தெரிந்திருப்பீர்கள் சகோதரர்களே. எத்தனை இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப வஅகீமுஸ் ஸலாத் வஅகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநிறுத்துங்கள், தொழுகை நிலைநிறுத்துங்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் இப்படி சொன்னதுடைய ஹிக்மத்தை நாம இப்போது இப்ப இருக்கிற நம்முடைய உம்மத்துடைய நிலைமையை வச்சு சிந்திச்சு பார்த்தா ஒண்ணு புரியுது. இந்த உம்மத்து தொழுகை விட்டு எவ்வளவு தூரமா போய் கொண்டிருந்தா அது எத்தனை தடவை திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கும். ஒரு தடவை அல்லாஹ் சொன்னா போதாதா? ஒரு கட்டளையை ஒரு தடவை சொன்னாலே அது கட்டளை தானே, அதை மீறக்கூடாது தானே, அது கட்டுப்படுத்தானே வேணும். அதுல நம்முடைய மன இச்சை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சொந்த வியாக்கியானங்கள், நாம சொல்ற சாக்கு போக்கு, இதெல்லாம் அல்லாஹ்வோட போய் சொல்ல முடியாதுங்கிறது ஏதோ சந்தேகம் இருக்கா? இருக்காது. அப்படின்னா போய் எந்த சாக்கு போக்குல அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. எல்லாம் இன்னைக்கு சொல்லலாம், இமாம்கிட்ட சொல்லலாம், அண்ணன்ட்ட சொல்லலாம், தம்பில சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம், பொண்டாட்டிட்ட சொல்லிடலாம், யார்கிட்ட வேணா சொல்லலாம், அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் முதல் கட்டளையாக அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தொழுவீராக, தொழுங்கள் என்று சொல்கிறான். சரி, தொழுகையின் நன்மை என்ன? எவர் ஒருத்தர் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வை மறக்க மாட்டார். அதுதான் திக்ரிலே மகத்தானது, மிகப்பெரிய திக்ர். அல்லாஹ்வை நினைக்காமலே இருக்க மாட்டார். அவர் எப்போதும் அந்த தொழுகை அவரை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கும். அல்லாஹ்வுடைய நினைவிலே அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைத்து பார்ப்பார். அல்லாஹ் எனக்கு இப்படி கட்டளை, நான் இதைத்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு அவருக்கு வந்து கொண்டே இருக்கு இல்லையா? அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்காரோ அது அவருக்கு நினைவுக்கு வரும். ஓ, இது நான் செய்யக்கூடாது, இது ஹராமாச்சே, இது வெட்கக்கேடாச்சே, இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியமாச்சே. என் ரப்பை போய் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு தொழுகைக்கு நிற்பேனே, என் ரப்பு கேட்பானே, நாளைக்கு விசாரணையில் இது இருக்குது, நான் ரப்பை மறக்க முடியாது. நான் தொழுது கொண்டிருக்கிறவன், நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவன் கொடுத்ததெல்லாம் உண்டு சுகித்து அவனுக்கு பிடிக்காத ஹராமான காரியத்தை நான் செய்யறது எப்படி நியாயம்? அப்படி மனசு குத்தணும் இல்லையா? அது எது செய்யும் என்றால் தொழுகை செய்யும். அது தொழுகை செய்யும். ஆகவே அல்லாஹ் தஆலா தொழுகை நிலைநிறுத்துங்கள் திரும்ப 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 குர்ஆனிலே பல தடவை கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து ஜக்காத்தை கடமையாக்குகிறார். வஆத்து ஸகாத், ஜக்காத்தை தவறாமல் கொடுத்து வாருங்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறானோ, இவ்வளவு இருந்தால் இவ்வளவு கடமை என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன உச்ச வரம்பை நிர்ணயித்திருக்க, ஒருத்தருடைய செல்வத்துல 11 பவுன் அடைஞ்சிருச்சு, அது தங்கமா இருக்கட்டும், அது அதற்கு நிகரான பணமாக இருக்கட்டும், ரொக்கமாக இருக்கட்டும், அவர் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அவருடைய மொத்த செல்வத்தை கணக்கிட வேண்டும், வருடம் வருடம் கணக்கிட வேண்டும். அவருக்கு எப்போ ஜக்காத் கடமை ஆனதோ அதிலிருந்து அவர் கணக்கிட்டு வருடம் வருடம் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எது எதற்கெல்லாம் ஜக்காத் கடமை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, தொழுகை எப்போது கடமை, எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும், எத்தனை ரக்காயத்துகள் எந்தெந்த வக்துக்கு தொழ வேண்டும், தொழுகை அல்லாஹ்வால் ஏற்கப்படுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் என்ன, தொழுவதற்கு முன் உது செய்வதென்றால் என்ன, உது எப்படி செய்ய வேண்டும், உது எப்போது முறியும், தொழுகை எப்போது முறியும், தொழுகையில் தடுக்கப்பட்ட ஹராமான நேரம் என்ன, எந்த தொழுகை எல்லாம் கட்டாய கடமை, எதெல்லாம் உபரி, நீங்க விரும்பினா தொழலாம், நன்மை, தொழாத குற்றம் அல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சட்டங்களை வினாவாரிய தெளிவா மார்க்க சொல்லி இருக்குன்னா, ஒன்று மிக முக்கியமான ஒன்றாக இல்லை என்றால் இப்படி சொல்லி இருக்குமா? அதுபோலத்தான் ஜக்காத்துக்கும். ஜக்காத் யார் தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், ஒவ்வொன்று வினாவாரிய சட்டத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால்
அது கடமை இல்லை என்றால் இவ்வளவு விளக்கங்கள் தேவைப்படுமா மார்க்கத்துல? இருக்காது. இங்கே பாருங்கள், தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் சேர்த்து கடமையாக்குகிறான். இதே தொழுகை ஜக்காத் போல அல்ல என்றால், ஜக்காத் அந்த கடமை எப்போது ஒருவருக்கு அவருடைய செல்வத்தால் அவருக்கு வந்து விடுகிறதோ அப்போதான் அவருக்கு கடமை. ஆனால் தொழுகை செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடமை. எந்த சாக்குக்கு சொல்ல முடியாது. முதலாவது, வயசு வந்துருச்சா கட்டாயம் தொழுகும். அப்படின்னா என்ன? ஒரு ஆண் பெண் பருவ வயதை அடைந்து விட்டார் என்றால் அவர்கள் கட்டாயமாக தொழ வேண்டும், இல்லையோ தண்டிக்கப்படுவார்கள். இதுல பெரிய செய்தி என்ன தெரியுமா? இப்படி ஆணோ பெண்ணோ வயதுக்கு வருவதற்கு முன்னாடி கூட தொழுகை ஏவச் சொல்லி தாய் தந்தைக்கு கட்டளை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ன சொன்னார்கள்? தாய்க்கும் தந்தைக்கும் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை 7 வயதிலிருந்து தொழுகைக்கு ஏவுங்கள். ஏவுங்கள் என்ற கட்டளை இருக்கு. கடமை அல்ல, கடமை இல்ல, ஆனா கடமை. எப்படி? யாருக்கு கடமை பாருங்க, பெற்றோருக்கு கடமை. பெற்றோர் அதில் அலட்சியமாக இருந்தால் அதிலே அவர்கள் கடமையை தவிர தவறிவிட்ட குற்றத்தை செய்தவர்கள். ஆனா பிள்ளைகளுக்கு கடமை இல்ல, அவர்களுக்கு ஏவுவது பெற்றோருக்கு கடமை. சரி, அப்போது கூட பருவில் அடைந்த பிறகுதான் கட்டாயமாகிறது. ஆனா 10 வயதாகி தொழாவிட்டால் என்ன செய்வது? அடித்தாவது அவர்களை தொழ வைக்க வேண்டும். அவர்களை அடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், உண்மையில் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை 7 வயதில் ஏவச் சொல்லி 10 வயதாகி தொழாவிட்டு அடிக்க சொன்னாங்க. இன்று எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் பல வயதை அடைந்த பிறகும் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு தொழுகை நேரம் வந்தது தெரிகிறது, பாங்கு சப்தம் அவர்களுக்கு காதுக்கு கேட்கிறது, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறது, வீடு பக்கத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நன்கு தெரியும் இது தொழுகை நேரம் வந்துவிட்டது. ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். இந்த அழைப்பு இருக்கிறது, அது எல்லாம் நல்லா கேட்குது. ஆனால் அவர்கள் தொழ தயார் இல்லை, அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றால் அது என்ன சட்டம் தெரியுமா? அதிலே அது ஒரு குஃபுர், அது ஒரு குஃபுர். அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற மிகப்பெரிய பாவம். ஒரு மனிதன் காஃபிர் ஆகுவதற்கு எது காரணமா இருக்குமோ அந்த காரணம் தான் குஃபுர் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை விட்டு விடுவதன் மூலமாக அதை குஃபுர்னு ஆக்குறது இதை மட்டும்தான். ஒரு கடமை அதை விட்டுட்டார் ஒருத்தர், அதனால அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறிய ஒரு குஃபுரை செய்தவர் ஆவாரா அப்படின்னா எதுனே இல்லை, தொழுகை தவிர. ஷகீக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ. தாபிஈ என்றால் யார்? நபித்தோழர்களை நேரில் பார்த்தவர், பேசியவர், அவர்களிடம் பாடம் படித்தவர், ஹதீஸ்களை படித்தவர். ஷகீக் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபித்தோழர்களில் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். நபித்தோழர்கள் எல்லோருமே ஒரு செயலை விட்டு விடுவதன் காரணமாக அதை குஃப்ர் என்று நம்பினார்கள் என்றால் அது தொழுகையை விடுவதில் மட்டும்தான். ஒருத்தர் நோன்பு விட்டுட்டார், அவர் காஃபிர் அல்ல, அவர் ஒரு பெரிய பாவி, அவர் ஒரு குஃப்ர செய்தவர் ஆக மாட்டார். விட்டதனால் ஒரு செயலை விட்டுட்டார், அதனால குஃப்ர் ஆகிறாரு. அதே நேரத்தில் கொள்கை ரீதியா நான் நோம்புலாம் வைக்க மாட்டேங்க, என்னை பொறுத்தவரை நோம்புலாம் வைக்க கூடாதுங்க, அவ்வளவுதாங்க, நான் விருப்பப்படிதான் இருப்பேன், அது என்னங்க நோம்பு வைக்கணும் அல்ல நான் ஏத்துக்கல அப்படின்னா காஃபிர் ஆகிடுவான். ஏன்னா அவன் மறுக்கிறான். கொள்கை ரீதியா மறுத்தால் அவன் காஃபிர் ஆகி விடுவான். அவன் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வோட திரும்ப வேண்டும். அதே போலதான் ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், மார்க்கத்துடைய அடிப்படைகளா இருக்கக்கூடிய கடமைகளிலே அந்த கடமைகளை கேலி செய்தோ அல்லது உதாசீனப்படுத்தியோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வெளிப்படையா மறுப்பதை கொள்கையாக சொன்னான் என்றால் அவன் காஃபிர் ஆகி விடுவான். ஆனால் அப்படி அவன் சொல்லவில்லை. நோன்பு வைக்கலாப்பா, அவனுக்கு ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் அல்லது அந்த மனிதன் ஒரு திண்ணி பண்டாரம் தின்பதற்காக வாழ்கிறான், அவன் அதையெல்லாம் ஏற்க தயாரில்லை. ஆகவே அவன் தப்பிக்க பார்க்கிறான். ஆகவே அந்த நப்பாசை பேராசையின் காரணமாக அவன் நோன்பு வைக்கவில்லை, அவனுக்கு துன்பம் தான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனா அவனிடம் கேட்டால் நோன்பு கடமையாச்சு ஏன் வைக்கல, சிரிக்கிறான் அல்லது தப்புதான் என்று சொல்கிறான். இவன் யார்? இவன் காபிரா அல்ல, இவன் ஒரு மிகப்பெரிய பாவி.
அல்லாஹ்விடம் இவன் மிகப்பெரிய தண்டனைக்குரியவன். அந்த ஒரு நோன்பு கடமையானதுக்கு பகரமாக அவன் எவ்வளவு நோன்பு வைத்தாலும் அது அவனிடம் ஏற்கப்படாது, அதுக்கு சமமாகாது. மிகப்பெரிய பாவத்தை செய்கிறான். அதுபோலதான் ஜக்காத்தா இருக்க கஞ்சத்தனம், கஞ்ச பிசுவாரி, அவளை சீரம் கொடுக்க மாட்டான். எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கோ தேடுவான். கணக்கு பார்ப்பது இவனே இவனுடைய கணக்கில் ஊழல் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு பாதி. இவன் ஜக்காத் கடமையாச்சு, அவனுக்கு தெரிகிற ஆமா கடமைதான், அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கொடுக்க அவனுக்கு மனம் வராது, கை வராது. இவன் யார்? அல்லாஹ் இவனுடைய செல்வத்தை நாசமாக்கி விடுவான். இவன் இந்த உலகத்திலே அந்த சோதனை அனுபவிப்பான். இது மார்க்கம் சொல்லி இருக்கிற சட்டம். அவன் ஒரு பெரிய பாவி, தண்டிக்கப்படுவான். மறுமையிலே அவன் ஜக்காத் கொடுக்க அவன் இங்கே பதுக்கி வைத்திருந்த அவருடைய மொத்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் உருக்கி அவருடைய முகத்திலும் முதுகிலும் சூழப்படும். அவனுடைய செல்வத்தை கொண்டு அது மிகப்பெரிய பாம்பாக மாற்றப்பட்டு அவனை கொட்டும். அவனுடைய உயிரினங்கள், அவன் எதற்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கிறாரோ, ஆடு மாடு ஒட்டகமோ, அதெல்லாம் மிக பெரிய பிராணிகளாக மாற்றப்பட்டு இவனை மிதிக்கும். இதெல்லாம் ஹதீஸ்களில் தெரிய வந்திருக்கு. அவன் விட்டதினால் அந்த தண்டனை கிடைக்கும். ஆனால் அவன் காபிர் அல்ல, ஹஜ்ஜி செய்யவில்லை, அலட்சியமாக இருக்கிறான், காபிர் அல்ல. ஆனால் ஒருவன் தொழவில்லை, அலட்சியமாக இருக்கிறான், இது மிகப்பெரிய குஃபுர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திரும்ப திரும்ப அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராகிஈன் என்று சொல்றான். இந்த இடத்தில் இந்த கடைசி வரி இருக்கிறதை அல்லாஹ் சொல்லுவது வர்கஉ மஅர் ராகிஈன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ருக்கு செய்பவர்களுடன் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். கல்வியாளர்கள், அஹ்லுஸ் சுன்னா, உலமாக்கள் இந்த ஆயத்திலிருந்து ருக்கு செய்பவருடன் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் இந்த இடத்தை வைத்து இது ஜமாத்து தொழுகையை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ருக்கு செய்பவர் ருக்கு செய்வது என்றால் என்ன? அது ஒரு ஜமாத்தில் இருப்பது, ஒரு சஃப்ல நிற்பது. அந்த சஃப்ல ருக்கு செய்யப்படுகிறது. ஒருத்தர் தன்னோடு இருக்கிறவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்கிறார். அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே ஜமாத்து தொழுகையை கடமையாக்கி சொல்லுகிறார். ருக்கு செய்பவர் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்பவர்கள் சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களை மலக்குகள் ருக்கு சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ்வையே வணங்குவதற்கு படைக்கப்பட்ட அந்த மலக்குகள் எப்போதும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்போதும் ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் தொழுபவர்கள் சேர்ந்து ருக்கு செய்கிறார்கள், சுஜூது செய்கிறார்கள். நம்மோடு, மனிதர்களோடு இமாம் நின்று அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறார், பின்னாடி நாம் எல்லாம் நிற்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் முடிக்கிறார். ஆமீன் அவரும் சொல்லுகிறார், நாமும் சொல்லுகிறோம். இதே நேரத்தில் மலக்குகளும் சொல்லுகிறார்கள். இது ஜமாத் தொழுகைக்கு மட்டும்தான் இந்த அந்தஸ்து. எத்தனையோ பேர் ஜமாத் தொழுகையுடைய இந்த அருமையை புரியாதவர்கள், ஜமாத் தொழுகையை மதிக்காதவர்கள், அல்லது ஜமாத் தொழுகையை அலட்சியப்படுத்துகிறவர்கள், அல்லது நான் நினைத்த நேரத்தில் போய் ஜமாத் தொழுது கொள்ளலாம், பள்ளிவாசல் தானே, இமாம் தொழுது நாம ரெண்டாவது ஜமாத் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்னொரு ஜமாத் பண்ணிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்றெல்லாம் யாரெல்லாம் ஜமாத் தொழுகையில அலட்சியமா இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கும் இந்த நன்மை கிடைக்காது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தொழுகையில் இமாம் ஓதுகின்ற அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான ஆமீனுக்கு தான் சொன்னார்கள். அவர்களுடைய ஆமீன், மலக்குகளுடைய ஆமீன் எல்லோருடைய ஒன்றாகும் போது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய சிறு பாவங்கள் நம்மை அறியாமல் சில சமயங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் செய்யக்கூடிய பாவங்கள், சில கண்களால் ஏற்படக்கூடிய பாவம், போய்கிட்டு இருப்போம், சற்று பார்க்கக்கூடாது ஒரு காட்சி பார்த்துருவோம், இது சிறு பாவம். முதல் பார்வை பார்க்கக்கூடாத ஒரு காட்சி, அது கண்ணில் பட்டுருச்சு, அது பார்க்கக்கூடாது, அது யதார்த்தம் பட்டுருச்சு, அதனால மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வருது. இது கண்ணால் நடந்த நம்மை மீறி நடந்துவிட்ட பாவம்.
இப்படி பல நேரத்தில் எதெல்லாம் நம்முடைய கண்களால், நம்முடைய கைகளால் நம்மை தவறி, நம்ம விரும்பாமலே, நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு பாவம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறதோ அதெல்லாம் சிறு பாவங்கள். இப்படி உறுப்புகளை கொண்டு தவறி நடக்கக்கூடியவை. இந்த சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா ஒரு ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குகளும் ஆமீன் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள். நம்முடையதும் மலக்குகளுடையதும் சேர்ந்து விட்டா ஒரே நேரத்துல சீரா ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஜமாத் தொழுகைக்கு தான் இந்த நன்மை கிடைக்கும். எவ்வளவு அலட்சியம் நமக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல 2வது ஜமாத் 3வது ஜமாத் சஹாபா அப்பப்ப வரும்போதெல்லாம் ஜமாத் செய்து கொண்டிருந்தாங்களா? ஒரு ஆதாரம் கூட இல்லை. எப்போதாவது தவறி ஒன்று நடந்து விட்டா, ஒருவர் வந்த போது ரசூலுல்லாஹ் ஒரு சுபூஹ் நேரத்தில் சொன்னார்கள், அவருக்கு யாராவது சதக்கா செய்கிறீர்களா? தொழுது கொண்டிருந்த அந்த ஜமாத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று தொழுது முடிச்சு சலாம் சொல்லியிருந்தார்கள். அவர்களில் இருந்து ஒருத்தர் எழுந்து போய் அவருக்கு ஜமாத் கொடுத்தார். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஹதீஸ் துறை அறிஞர்களிலே கடந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் துறை ஸ்காலர், அவர் சொல்லுகிறார், 2வது ஜமாத் செய்வதாக இருந்தால் ஏற்கனவே தொழுத ஒருத்தர் ஜமாத் செய்வதற்கு ஆதாரம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை இதை பார்த்திருப்போமா? வாழ்க்கையில இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை 2வது ஜமாத்துக்கு முதல் ஜமாத்துல இமாமோட நின்று தொழுத ஒருத்தர் பின்னாடி வந்து நமக்கே ஜமாத் கொடுத்தாங்க. நடந்ததே இல்லை வரலாறு. நம்ம வாழ்க்கையில் நடந்ததுல உங்க வாழ்க்கையில் நடந்ததுன்னா கேட்டு பாருங்க உங்களுக்குள்ளே. இது ஒரு பெரிய ஆதாரம். முதல் ஜமாத் கடமைங்கிறது, இமாமோடு தொழுவது அவ்வளவு முக்கியங்கிறது. தவறி விட்ட ஒருத்தருக்கு இந்த ஜமாத்துல வந்தவர் தான் அவருக்கு ஜமாத் கொடுக்கிறது. வர்றவங்க எல்லாம் ஜமாத் செய்துக்கிறது இல்லை. ஆகவே உலமாக்கள் மீதுல கருத்து வேறுபாடு வந்தது. இமாம் அல்பானி கேட்டார்கள், நினைச்ச நேரத்துல வந்து ஜமாத் செய்யலாங்கிறீங்களே, என்ன ஆதாரம்? இந்த ஆதாரத்தை சொன்ன அறிஞரிடம் இமாம் அல்பானி கேட்டாங்க, இதுல அவருக்கு சதக்கா செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, சதக்காங்கிறது கையில் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கிறது. இங்க நிபந்தனை என்ன? ஏற்கனவே ஒரு தொழுதுட்டார், அவர் தான் சதக்கா செய்ய முடியும். தொழாதவர் வந்து சதக்கா செய்துக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே 2வது ஜமாத்துக்கு செய்யறாங்கன்னா யாருக்கு அதுக்கு சதக்கா செய்யுது? ஆதாரம் எங்க அப்படின்னு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். சில அறிஞர்கள் பொதுவான ஆதாரம், எப்படி ஜமாத் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள், ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மை அந்தஸ்துடையது இந்த ஹதீஸ் வருது. அந்த பொதுவான ஹதீஸ்களை வச்சு 2வது ஜமாத் பண்ண விரும்புறவங்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. அது மறுக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா அது இமாம் ஜமாத்தோட குறிக்கும். சில ஹதீஸ்கள்ல ஒருவர் தொழுவது, 2 பேர் தொழுவது, 4 பேர், 5 பேருக்கு எண்ணிக்கை கூடுதலாக தொழுவது சிறந்து வந்திருக்கிற ஹதீஸ்களை வச்சு அது தூய்மையானது, பரிசுத்தமானது வச்சு அப்படி சிலர் செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அது சிறந்தது அல்ல என்பதுதான். அப்படி சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தவிர்க்க முடியாத நேரத்தில் 2வது ஜமாத் வச்சுக்கலாம், ஆனா இமாம் ஜமாத் தான் முக்கியமானது என்று சொன்னார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில 2வது ஜமாத்தை பத்தி உஸ்தாத் நீங்க பேசுறீங்க, இங்க ஜமாத்துக்கே ஆள் இல்லாம இருந்துட்டு இருக்குதே அப்படிங்கறத நம்முடைய கவலை. அதனால 2வது ஜமாத்தை பத்தி பேச வேண்டிய விஷயமே இல்லை. முதல் ஜமாத்து முதல்ல வாங்கன்னு சொல்ல வேண்டிய விஷயம் தான் நம்ம முக்கியமா இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த ஜமாத் தொழுகை அவ்வளவு முக்கியமானதா இருக்குங்கிறது நம்ம எப்போது உணர்றது? யோசிச்சு பாருங்க. எந்த மஸ்ஜித்லயாவது தொழுகையை பற்றி பேசப்படாத இமாம் இருக்காரா? பேசவே மாட்டாருன்னு ஒரு இமாம் யாரா இருக்கிறாரா? நமக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டார். ஒவ்வொரு தடவையிலும் ஒவ்வொரு வாரமும் அப்பப்ப தொழுகையின் சிறப்பை பத்தி, ஜமாத் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பத்தி, தொழுகைக்கு வாங்க வாங்க சொல்றதை பத்தி அவ்வளவு முக்கியமா பேசப்படுது. ஏன் நமக்கு இதுல உணர்வு வரவில்லை? நமக்குன்னு ஒரு சூடு சொரணை ஏன் வரமாட்டேங்கிறது? இது நம்முடைய ஈமானின் பலவீனம். இது நம்முடைய அலட்சியத்துடைய மிகப்பெரிய நோய். நம்மை நாமே படுகொலிய தள்ளக்கூடிய மிகப்பெரிய கேடு.
நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வியாபாரத்திலும் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை. நல்ல கவனமா கேட்டுங்க இந்த வார்த்தை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதர சகோதரிகளே, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணுமா? அந்த குடும்பத்தார் எல்லாரும் தொழுகையாளிகளாகவும் ஜமாத்தை தொழுகக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, ஆண்கள் கடமை, பெண்கள் கடமை அல்ல. அந்த பெண்கள் வீட்டிலே தொழுகிறார்கள், தொழுகை நேரம் வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் ஜமாத்துக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறார். அல்லாஹ் அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி வைப்பான். இன்னொருத்தர் இருக்கிறார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வியாபாரத்துல, அந்த வியாபார வணிக நிறுவனத்துல, அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் அல்லாஹ் கொடுக்கணுமா? முதல்ல அந்த வியாபாரி, அந்த கடை நடத்துறவர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு, அவருடைய வீட்டுக்கு வந்து முஸ்லிம்களோடு தோளோடு தோள் சேர்ந்து நில், பாதத்தை நெருக்கி வைத்து ஒன்றோடு ஒருவரோடு நில் என்று அல்லாஹ்வுடைய நபி நமக்கு கட்டளை இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அல்லாஹ் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்து வைப்பான். ஏனென்றால் இவர் செய்யக்கூடிய துஆவுக்கு அந்த வியாபாரத்திலே அவரோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிவார். இவருக்கு கிடைக்கின்ற நன்மைகள், லாபங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேரும். இவருடைய இந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். என்றால் இவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார், ஹராமானதை செய்யக்கூடாது என்று நினைப்பார். இவர் ஏமாற்ற மாட்டார், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார். அப்படி என்றால் வாடிக்கையாளராக நீங்களும் நானும் போய் நிற்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு அதுல நமக்கு பரக்கத் வச்சிருப்போம். ஏனென்றால் நம்முடைய வியாபாரம் அவரோடு நல்லதாக இருக்கும். அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார், நாமும் அவரை ஏமாற்ற மாட்டோம். நாமும் தொழக்கூடியவர்களாக. யோசிச்சு பாருங்க, சின்ன உதாரணம். ஒரு இடத்துல இருக்கிறோம், சுத்தி சுத்தி கடைகள் இருக்குது. கடையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அந்த கடை வீதிக்கு போகிறவர்கள் யார்? மக்கள். அவர்கள் தங்களுடைய தேவைகள் வாங்க போகிறார்கள். அதே இடத்தில் மஸ்ஜித் இருக்கிறது. வியாபார நேரமாக இருக்கட்டும், ஆனா தொழுகை நேரம் வந்து விட்டதா, உடனே தொழுகை நேரத்தில் அல்லாஹ் வணங்குவதற்கு அங்கு இருக்கிறவர்கள் இங்கே வருகிறார்கள், கடையிலிருந்து கிளம்பி வருகிறார்கள். இந்த பக்கம் பொருளை வாங்க வேண்டும் என்று போகிறவர்கள் அவர்களும் தொழுகை நேரம் வந்து விட்டதா, அங்கு எந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்கு போகிறார்கள். அது எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். தொழுது முடிச்சு விட்டு கிளம்பி போகிறார். கடைக்காரர் கடையில உள்ளே போய் நிற்கிறார். பொருளை வாங்க வந்தவர் வெளியே வந்து கடைக்காரருக்கு முன்னாடி நிற்கிறார். ரெண்டு பேருடைய ஈமானும் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். வந்து விட்டான், இப்பொழுது இவன் ஏமாற்ற வேண்டும், இவனை இப்படி பேசிதான் இவனை மடக்க வேண்டும், இப்படிதான் பணத்தை கறக்க வேண்டும், இத பொருளை இதை வித்துட்டா இதை காட்டாம அப்படியே மறைச்சு அப்படி வித்துறணும், இப்படிலாம் ஒருத்தர் நினைப்பானா? அல்லது வாங்க போற ஒருத்தர் இந்த மாவை எப்படி சமாளிச்சு இவன் பொருளை ஏதாவது ஒண்ணு அவனுக்கு திருடணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்துங்கிறது ஈமான்ல வரும், இஸ்லாம்ல வரும், பேச்சுல வரும், செயல்ல வரும், பணத்துல வரும், பணத்தை எடுத்து கொடுக்கறதுல வரும், வாங்குறதுல வரும், பொருளை விற்பனை செய்யறதுல வரும், பொருளை வாங்குறதுல வரும். ஹராமானவை நான் வாங்கக்கூடாதுன்னு இவர் நினைப்பார், ஹராமானவை நான் விற்கக்கூடாது அவர் நினைப்பார். எப்படிப்பட்ட உம்மத் அது? இந்த உம்மத்துக்கு ஜமாத் தொழுகை ஏன் கடமையாயிருக்கிறது தெரியுமா? இதுக்குதான். அல்லாஹ்வை வணங்குவது எங்கிருந்தா வணங்கலாமே, உண்மையா இல்லையா? ஏனென்றால் அல்லாஹ் இந்த பூமி முழுக்க நமக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறான். எந்த நபிமார்களுக்கு கொடுக்காத மிகச்சிறந்த தனித்துவமான ஒன்று நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த பூமியில எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். பூமி முழுக்க மஸ்ஜித். அசுத்தமான இடத்தில் மட்டும்தான் நம்ம தொழக்கூடாது, கழிவு இருக்கக்கூடிய இடம். மற்ற எல்லா இடமும் நமக்கு தூய்மையானது. புழுதி இருக்கின்ற இடமும் தூய்மையானது. புழுதி என்பது ஆடையில பட்டாலும் அது நமக்கு அசுத்தம் அல்ல, அது சுத்தமானதுதான். வெறும் மண் சுத்தமானதுதான். அந்த இடத்துல நாம் ஒரு முசல்லா விரிக்க வேண்டும், அதற்கு ஒரு ஜமுக்காலம், அது ரொம்ப தொடுவதற்கு ரொம்ப மென்மையா இருக்கும், அதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. சுத்தமான இடம், மண்ணு, புழுதி படுது, நெத்தில படுது, கையில படுது, கால படுது, பிரச்சனையே இல்லை. அல்லாஹு அக்பர் என்று கிப்லாவை முன்னோக்கி நின்று விடுவோம். முசல்லா இருந்தா முசல்லா விரிச்சு தருவோம், இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், நின்று விடுவோம். கூட யார் இருக்கிறான்? இல்லைங்க, ஒன்னா நின்று தொழுவோம். அல்லாஹ் வர்க்கவும் ஆர்ராக்கையும் ருக்கு செய்வார், ருக்கு செய்யுங்க. இமாம் ருக்கு செய்யும்போது அவங்க எல்லாம் ருக்கு செய்வாங்க, இமாம் சஜிதாவுக்கு போகும்போது அவங்க எல்லாம் சஜிதாவுக்கு போவாங்க. இதுதான் ஒருவர் எங்கிருந்தாலும் தொழுவதற்கான நிலை. மஸ்ஜித் எதற்கு? சகோதர சகோதரிகளை, மஸ்ஜித் எதற்காக? எந்தெந்த
மக்கள் மஸ்ஜித் இருக்கிற இடத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருக்காக, அவர்களிலே யாரெல்லாம் ஆம்பளைங்களோ அவங்க எல்லாருக்காக, பெண்களுக்கு கடமை இல்லை. அந்த ஆம்பளைங்கள்ல யார் யாருக்கெல்லாம் நோய் இல்லை நடக்க முடியுதா அவங்களுக்காக. ஏன்னா யாருக்கெல்லாம் விதிகளை கொடுக்கிறான்? உடம்பு முடியல, சிரமம், அவரால் வர முடியாத சூழல், அவர் ரொம்ப காய்ச்சல் இருக்கிறார், அல்லது அவருக்கு திடீர்னு வயிற்று வலி, அல்லது முடியாத ஒரு நிலை, படுத்த படுக்கையா இருக்கிறார், வயசாயிடுச்சு, அவரால் முடியாதவராக இருக்கிறார். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டிவிட்டார், அவர்கள் மீது கடமை அல்ல. ஆனா திடகாத்திரம் இருக்கிறது, வேலை வெட்டிக்கு போக வேண்டியது இருக்கிறது, எல்லாம் செய்ய முடிகிறது, வியாபாரம் செய்ய முடிகிறது, அங்க போக முடியுது, இங்க போக முடியுது, காடு மேடு எல்லாம் ஏற இறங்க முடிகிறது, வண்டி எடுக்க முடிகிறது, ஓட முடிகிறது, ஒரு வேலைனா உடனே போக முடிகிறது, உடனே பஸ்ஸுக்கு ஓட தெரிகிறது, ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா அந்த டைமுக்கு போக தெரிகிறது, எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மட்டும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வினோதமான விசித்திரமான போக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இது நமக்கு எவ்வளவு நம்மை நாமே நினைச்சு பார்த்து வெக்கக்கேடா இருக்குங்கிறதுக்கு நமக்கு இதை விட வேறு விவரம் ஏதாவது தேவையா? நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த அளவுக்கு இந்த ஜமாத்துடைய கடமையை ரசூலுல்லாஹ் செயல்படுத்தினாங்க தெரியுமா? போர்க்களத்திலே ஜமாத் தொழுகை கடமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே எதிரிகள் நம்மை கொல்லுவதற்கு தயாரா இருக்கிற போர்க்களம் அது. அந்த நேரத்திலே அவன் எங்க வாய்ப்பு கிடைக்கும், எப்போது முஸ்லிம்களை ஒழிச்சு கட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் தானே. அந்த நேரத்திலாவது ஒரு விதிவிலக்கு அல்லாஹ்வுடைய மார்க்க தந்திருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல அவங்க விரும்புற நேரத்தில் தனித்தனியா அப்படியே அங்கிருந்து இருக்கிறோம், அப்படி எப்படி தொழுகிறோம். அல்லாஹ் சட்டம் இறக்கி இருக்கிறான்ல, அல்லாஹ் அப்படி இறக்கல. சுப்ஹானல்லாஹ். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த ஆயத் சூரா நிசா 4வது சூராவுடைய 103வது ஆயா. இந்த ஆயத் இறக்கப்பட்டதுடைய பின் சம்பவம் என்ன தெரியுமா? இது இறக்கப்பட்டதே போர்க்களத்துல தான். இந்த ஆயத் இறக்கப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுறாங்க? அல்லாஹ்வுடைய அடியார்களே, தொழுகை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்டு விட்ட வக்து சுட்டி காட்டப்பட்டு, இந்த வக்து தொழுதாகணும், அப்படி அந்த நேரம் குறிக்கப்பட்டு விட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்றான். அந்த டைம் தொழுகணும். சுபஹ் தொழுகை நான் புகர்ல தொழுகிறேன், புகருடைய தொழுகை நான் அசர்ல தொழுகிறேன், மக்ரிப் இஷாவை சேர்த்து தொழுகிறேன், அப்படி அல்ல. அது பயணிகளா இருக்கிறவர்களுக்கு புகரையும் அசரையும் அவர்கள் சேர்த்து தொழலாம். புகருடைய நேரத்தில் கிளம்புறார், அசரை சேர்த்து தொழுதுட்டு போயிடலாம். அதுவும் அல்லாஹ் கருணை காட்டி இருக்கிறார், சுருக்கிறான், சுருக்கி கொடுத்திருக்கிறான். 4 ரக்காயத்துல 2 ரக்காயத்தில் தொழுங்க. மக்ரிப் 3 ரக்காயத் தான், இஷா 2 ரக்காயத் தொழுங்க. மக்ரிபுடைய நேரத்தில் இஷாவை தொழுங்க, அல்லது இஷாவுக்கு போய் சேர்றீங்க, அதுக்கு பிறகு நீங்க மக்ரிபை தொழுதுக்கலாம். இது பயணத்தில் இருக்கும்போது. ஆனா போர்க்களத்தில் இருக்கும்போது அப்போது ஜமாத் தொழு கடமை. ஒரு பயணிக்கு ஜமாத் தொழு கடமை இல்லை. ஆச்சரியத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஜமாத் தொழுகை ஒரு பயணிக்கு கடமை அல்ல. ஆனா போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு முஜாஹிதுக்கு ஜிஹாது செய்துட்டு இருக்கிற களத்தில் இருக்கிறவருக்கு அப்போ ஜமாத் தொழு கடமை. அல்லாஹ் இந்த ஆயத்தை அப்ப இறக்கிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லுகிறான். சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயத்தில் 102வது ஆயா. وَإِذَا كُنْتَ فِيهِمْ فَأَقَمْتَ لَهُمُ الصَّلَاةَ فَلْتَقُمْ طَائِفَةٌ مِنْهُمْ. நபியே, போர்க்களத்திலே நீங்களும் அவர்களோடு இருந்து, அந்த நபி தோழர்கள் உங்களோடு சேர்ந்து ஜிஹாத் செய்துட்டு அவர்களோடு இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு நீங்க தொழ வைக்கும் போது அதற்காக நின்று விட்டால் அவர்கள் ஒரு கூட்டம் தொழட்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஜமாத் தொழுகை அப்ப சட்டம் மாறுது. 2 கூட்டமா பிரிஞ்சு விட வேண்டும். ஒரு கூட்டம் பாதுகாப்பு பணி, போர்ல நிற்க வேண்டும், எதிரியை நெருங்கி விட்டுறக்கூடாது. ஒரு கூட்டம் அங்க இருக்கும், ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு நின்றுவாங்க. ஒரு கூட்டம் ஜமாத்துக்காக பின்னாடி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு 2 ரக்காயத்து ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவாங்க. ஒரு ரக்காயத்தை முடிச்சு விட்டு ஒரு கூட்டம் அப்படியே பின்வாங்கி பின்னாடி போயிடுவாங்க. பின்னாடி போய் உடனே அவங்கள அனுப்புவாங்க. எந்த கூட்டம் பாதுகாப்புல இருக்கு அந்த கூட்டம் அப்படியே திரும்பி வந்து ரசூலுல்லாஹ் பின்னாடி இந்த ஜமாத்தை சேர்ந்துக்கணும். கடைசியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பாங்க. பாருங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதை விட ஜமாத் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வேறு ஏதாவது நமக்கு ஆதாரம் தேவையா? ஆகவேதான் உலமா கல்வியாளர்கள்
ஜமாத் தொழுகை மிகவும் கட்டாயமானது. இந்த ஆயத்தை குர்ஆனிலிருந்து இந்த ஆயத் இறக்கப்பட்டதே போர்க்களத்துல நேரம் குறிக்கப்பட்டது அல்லாஹ் சொல்றது. இது ஜமாத் தொழுகைக்கும் சேர்த்துதான். அவை ஜமாத் எந்த நேரம் அந்த நேரத்தில் வரும், இமாம் எந்த நேரத்தில் நிற்பாங்களோ அந்த நேரத்துக்கு வந்துடணும், அவரோடு சேர்ந்து நிக்கணும். ஏனென்றால் நீங்க நான் எல்லாம் தனித்தனியானவங்க இல்லை, நாம எல்லாம் ஒரு உம்மத். ஒரு உம்மத்துங்கிறது எப்படி அல்லாஹ் வணங்குறது கொண்டுதான் உம்மத்தாகிறோம். ஜமாத்துல சேர்ந்து நிக்கிற வச்சுதான் உம்மத்தாகிறோம். உடம்புல ஆற்றல் இருக்குல்ல, நோய் இல்லைல்ல, வேலை வெட்டில செய்ய முடியுதில்ல, வந்து நிக்கணும். நம்ம சகோதரனே வா என்னோட நில்லு, என்னோட நில்லு. இந்த சிறப்பு இதுல முதல் சப்புடைய சிறப்பு. பின்னாடி 2வது சப்பு, 3வது சப்பு, 4வது சப்பு அப்படியே போறது இல்லைங்க. முதல் சப்புடைய சிறப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த தொழுகைக்கு, ஜமாத்துக்கு, மஸ்ஜிதுக்கு எப்படி வருவோம் தெரியுமா? வேகமா ஓடி வருவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. வேகமா ஓடி வருவோம் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் இதை எப்படி சொன்னார்கள் என்ற அந்த செய்தியில, அந்த கருத்துல இருக்கக்கூடிய ஆழமான ஒரு செய்தி நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்வதுடைய சிறப்பையும், வரிசையில் முதல் வரிசை சப்புடைய முதல் சப்பின் சிறப்பையும் நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால், உண்மையிலே உங்களுக்கு தெரிந்தது என்றால், தவழ்ந்தாவது வருவீர்கள். தவழ்ந்து ஒருவர் எப்படி வருவார்? அவரால் நடக்க முடியாம இருந்தால் தவழ்வார். உண்மைதானே? தவழ்கிறவர் ஏன் நடக்க முடிஞ்ச தவழ்வான அல்ல. நமக்கு புரியுது, எளிமையான புரிதல். ஒரு விஷயத்த ஒருத்தர் அடையறதுக்கு ஆவல் இருந்தா அப்பதான் தவழ்வான். 2 விஷயம் அங்க நிறைவேறணும். ஒண்ணு, சக்தி இல்லை, நடக்க முடியல அப்படின்னு என்ன செய்வான்? தவழ்வான். சரி, தனக்கு தேவையே இல்லாத ஒன்று இருக்கா, தவழ்வான் அவன்? அப்படி இல்ல. ஏன்னா என்னால முடியலைங்க, எனக்கு தேவையில்லைங்க, நான் இப்ப ஒண்ணு அதுதான் எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு உட்கார்ந்துருவாங்க இல்லையா? ஏன்னா அவனால நடக்க முடியல. நடக்கவே முடியாம எப்படி ஓடி வர போறான்? ஓடி வர போறது இல்லை. ரசூலுல்லாஹ் தவழ்ந்தாவது நீங்க அந்த நன்மையை தெரிஞ்சுதான் வந்துடுவீங்கன்னு சொல்றதுல ஒண்ணு புரியுது. உங்களால முடியாட்டி கூட இது எவ்வளவு எனக்கு முக்கியம், எவ்வளவு இப்படி நன்மை, இதை நான் விட்டுறக்கூடாது, நான் எப்படியாவது தவழ்ந்தாவது போயிடுறேன். அப்படியே மெல்ல 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 உடம்ப அசைச்சு அப்படியே வயிற்றுல தள்ளி அப்படியே மாறல தள்ளி நான் அப்படியே போயிடுறேன். நாங்க எப்படியே போய் நின்றேன், தொழிலுக்கு நின்றேன். அந்த முதல் சப்பு எனக்கு கிடைக்கணுங்க அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா அதுதான் அவன் நன்மையை புரிஞ்சதுடைய அர்த்தம். ஆகதான் நான் என்ன சொன்னேன், அல்லாஹ்வுடைய அடியார்களே, முதல் சப்புடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தெரிந்தா ஓடி வந்து விடுவீர்கள் சொல்லல. ஏன்னா நம்ம தொழுகைக்கு ஓடி வரக்கூடாது. ஏன்னா தொழுகையில் அவசரமாக ஓடி வரக்கூடாது. தவழ்ந்தாவது வருவீர்கள்னா உங்களுக்கு சக்தியே இல்லாட்டி கூட நீங்க அது நன்மையை விடக்கூடாதப்பா, இதை நான் எப்படி விடுறது அப்படின்னு ஜமாத்துடைய இமாமுடைய தொழுகை அவருக்கு பின்னாடி நிற்பதற்கான தவழ்ந்தாவது வருவீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு பெரிய செய்தி அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதை கேளுங்கள். ஒருவருக்கு முடியாமல் இருக்கிறதுல உச்சகட்டமா ஒருத்தருக்கு முடியாதது எது தெரியுமா? அவருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கு. உண்மையா இல்லையா? ஏனென்றால் கண் பார்வை இருந்தாலாவது அவர் போகிற திசை தெரியும், வழி தெரியும், வழியில ஏதாவது என்ன இருக்குது ஏது இருக்கு அவருக்கு தெரியும். அவர் பாப்பாரு, ஒரு குழி இருக்குதா, அங்க ஒரு பாம்பு இருக்குதா தெரியும் அவருக்கு, மேடு வருதா, இது வருது, எல்லாம் அவருக்கு தெரியும். கண் பார்வைக்குன்னா அவர் தப்பிச்சிடலாம். ஆனா கண் பார்வையே இல்லாத ஒருத்தர், அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். ரஜுலுன் அஅமா, கண் பார்வையற்ற மனிதர். فقال يا رسول الله, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு லைஸ லீ قاعد يقودني الى المسجد. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்னை தொழுகைக்காக அழைச்சிட்டு வரக்கூடிய ஒருத்தர், மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு என்னை அழைச்சிட்டு வரக்கூடிய ஒருத்தர் இல்லவே இல்லை. எனக்கு பார்வை இல்லை, நான் என்ன செய்ய என்று கேட்டார். فقال فاسأل رسول الله صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க அவர்ட்ட? أيرخص له فيصلي في بيته فيرخص له فلما ولى دعاه. ரசூலுல்லாஹ் அப்படியான்னு கேட்டுட்டு, வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, சரி நீங்க உங்க இடத்திலேயே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க.
அதாவது வீட்டுல தொழுதுவதற்கு அவருடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளும்படி அந்த கண்பார்வையற்ற நபித்தோழருக்கு சொல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. அவரும் கேட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அவரை அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டு கேட்டாங்க பாருங்க. ஃபகால ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, நீங்கள் தொழுகைக்காக உள்ள வாங்கு அழைப்பை உங்களுடைய காதிலே கேட்க முடிகிறதா? சுப்ஹானல்லாஹ், என்ன கேள்வி பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி இது. எவ்வளவு ஆழமான கேள்வி. கண்ணு தெரியல, காது கேட்காதா? நம்ம கண்ணும் தெரியுது, காதும் நல்லா கேக்குது, கை கால் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட முடியுது, அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய குடும்பம் வாழ்றதுக்கு அல்லாஹ் வீடு கொடுத்திருக்கிறான், மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, வியாபாரம் இருக்குது, ஏதாவது அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலா சம்பாதிக்க முடியுது, எப்ப கஸ்டமர் வருவாங்க பார்க்க முடியுது. கஸ்டமர் ஒரு நேரத்துல வராது, கடை சாப்பிட்ற நேரம் உடனே வியாபாரம். ஏன்னா சர்வீஸ் கரெக்டா இருக்கணும். மாஷா அல்லாஹ், தப்பு இல்ல. பிசினஸ்ல நல்ல சர்வீஸ் பிசினஸ் இருக்கும். சர்வீஸ் சரியில்லை, ஆனா அந்த மனுஷன் எதுக்கும் பதிலளிக்க மாட்டாங்க. போனா அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மருந்து கேட்டா இது இல்ல அது இல்லைங்கிறார், அதை போய் கேட்டா அது இல்லை இது இல்லைங்கிறார். இப்படின்னா அந்த கடையில மக்கள் திரும்ப வரமாட்டாங்க. ஆனா பாருங்க, இவர் நல்ல வியாபாரம் பண்றார், கடை சாத்துற நேரம் நாள் முழுக்க இருந்தார். சீக்கிரம் வீட்டுல போய் நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டு முடியல, ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்குது. ஆனா அந்த நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்தான், பாய் கொடுங்க, இருக்க எல்லாம் உள்ள வச்சுட்டேன், கொஞ்சம் பொருங்களேன், நான் கொஞ்சம் எடுத்து. கஷ்டப்பட்டு அவர் ஏறாரு, தெரியுது, ஓ அங்க இருந்து எடுத்து வர்றாரு. சுப்ஹானல்லாஹ், தப்பு இல்லை. ஆனா அதே மனிதன் அல்லாஹ்வுக்கு சர்வீஸ் செய்யறதுல, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியறதுல அவனுக்கு நன்றியோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையா இருக்காரு. அவருக்கு காது கேட்குது, வந்தாரா மஸ்ஜிதுக்கு ஜமாத்துலிக்கு வந்து நின்றாரா தெரியல. பள்ளிவாசல் பக்கத்துல இங்க ஒரு பள்ளி, அங்க ஒரு பள்ளி, அங்க ஒரு பள்ளி, அப்படி போனா பள்ளி, மேலே என்ன பள்ளி, இறங்கினா பள்ளி. பள்ளிவாசல் இல்ல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு எங்க வேணாலும் இருக்குது. இல்லைன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நேரம் வந்துருச்சா தனியா கேளுங்கள். சேர்ந்து இருக்கிறீங்களா, சரி யாரும் இல்ல, மஸ்ஜித் இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை, சுத்தமான இடம், சுத்தமா இருந்தா போதும், கபிலாவை முன்னோக்கி நில்லுங்க, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். ரசூலுல்லாஹ் இந்த சஹாபியிடம் கண் பார்வையற்ற கேட்கிறாங்க, நீங்கள் காதில் பாங்கு சத்தத்தை கேட்கிறீர்களா? ஃபகால நஅம், ஆமாம் என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஃபஅஜிப், அதற்கு நீங்க பதில் அளிக்க வேண்டும். அப்படின்னா என்ன, நாம இப்படி நினைக்கிறோமா? அல்ல. ஓ பாங்கு சத்தம் கேட்ட பாங்கு பதில் சொல்றாங்கன்னு, பாங்குக்கு பதில் சொல்வதல்ல, பாங்குக்கு பதில் சொல்வது கட்டாயமானதில்லை, அது செய்தால் நன்மை. ஆனா ஜமாத்துலிக்கு வருவது கடமையானது. அப்படி என்றால் நீங்க எனக்கு பதில் அளிக்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து கேட்டு மஸ்ஜிதுக்கு வர முடியல, ஆள் இல்ல, கூட்டு வரது ஆள் இல்லைன்னு சொல்லுவது. அப்படி என்றால் பாங்கு சத்தம் கேட்குதுன்னா கண் பார்வை இல்லாவிட்டால் நீங்க வந்துருங்கிறாங்க. இத ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்தோம்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? சகோதரர்கள் நினைச்சு பாருங்க, நம்ம பார்த்து என்ன கேட்பாங்க? நம்முடைய நபி செவிடா உனக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? நம்மை பார்த்து கேட்பாங்களா இல்லையா? அடுத்து நம்மை பார்த்து கேட்பாங்க, குருடா, அல்லாஹ் உனக்கு பார்வை திறன் கொடுத்திருக்கானே, கேட்கிற சக்தி கொடுத்திருக்கானே, எல்லா ஆற்றல் கொடுத்திருக்கானே, ஏன் வரல? நொண்டியா, நடக்க முடியலையா? அல்லாஹ்வுடைய நபி நம்மை பார்த்து கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. ஏன்னா பார்வையற்றவர், அதற்கு நீங்க பதில் அளிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்க வந்தா அவனுங்கிறார். ஏன்னா இன்னைக்கு உள்ளது போல அல்ல, பாங்கு சத்தமாக வெளியே சொல்லும் பொழுது அப்பெல்லாம் மைக் இல்ல, மைக் இல்லாத நிலையில ஒரு பாங்க சொல்றோம், அந்த சத்தம் அப்படி காத்துல பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, காதுல அது கேக்குதுன்னா அங்கிருந்து நீங்க ஏன் வர முடியாது? அங்கிருந்து இங்கே வர முடியாது. அதுதான் விஷயம். அவர் பாங்கு சத்தமே கேட்காதவரா இருக்காருன்னா அது கூட கேட்காது அப்படின்னா அவர் ரொம்ப தூரத்தில் இருந்தார், அப்படின்னா கஷ்டம். ஆனா கேட்க முடியுதுன்னா நீங்க ஏன் வர முடியாது? வந்துதாக வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண் பார்வையற்ற சஹாபிக்கு சொன்னது. அப்படி இந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜமாத்துலிக்கு ஏன் வர மாட்டீங்க? நிறைய பேர் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் பத்திரிதா. இப்ப நாளைக்கு ரப்பு இப்ப நமக்கு மௌத் வந்தா என்ன செய்ய போறீங்க? நான் வந்தா என்ன செய்ய போறேன்? நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க? நமக்கு ஜமாத்துலுக்கு நடக்கும்,
நமக்கு ஜமாத் தொழுகை நடந்துரும். கபருக்கு போறதுக்குள்ள ஜமாத் தொழுகை நடத்தி கொண்டு போய் வச்சிருவாங்க. சொல்ல போன சட்டம் என்னன்னு கேட்டா, மார்க்க சட்டம், இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நாட்டுல சரியான சட்டம் என்னன்னா, ஒருவர் தொழாதவராக இருக்கிறார், தொழுகைக்கு ஜமாத்துக்கு வராதவராக இருக்கிறார், அவரை முதலில் முஸ்லிமுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? ஜமாத் தொழுகை மட்டும் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவாங்களா? அல்ல, ஜனாசா தொழுகை அவருக்கு அல்ல. ஏனென்றால் ஆரம்பத்தில் சொன்னேன் சகோதரர்களே, அது குஃபுர். குஃபுரிலே மரணித்த ஒருவனுக்கு அவருக்கு தொழுகை ஜனாசா தொழுகை அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அது நடைமுறையில இல்லை. ஒருத்த வாழ்நாள் பூரா பள்ளிவாசலே வந்திருக்க மாட்டான், ஆனா ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தான் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். அவன் வருஷத்துல ஒரு தடவை ஈதுக்கு வந்து ஓரத்துல உட்கார்ந்து ஓடி போயிருப்பான். இவ்வளவுதான். அது கூட இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறான்? எத்தனை பேர் கம்யூனிஸ்டுகளாக, நாத்திகர்களாக, வழிகட்ட கொள்கையில மூழ்கி போனவர்களாக, அல்லாஹ் ரசூலை திட்டக்கூடியவன் முஸ்லீம் குடும்பத்துல இருக்கான். பேஸ்புக்ல பாக்கலாம், அப்படி இருக்கான். அவ்வளவு குஃபுர் இருக்குது. அவனுக்கு கூட அவன் செத்தா ஜனாசா தொழுகை நடக்கும் மஸ்ஜிதுல. ஏன்னா மிரட்டுவாங்க. மஸ்ஜித் நிர்வாகிகளையே குடும்பத்தாரும் சொந்த பார்த்தா, எங்க குடும்பத்துல இருக்கவன் எப்படி நீ தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு மிரட்டுவாங்க. இதுக்காக தொழுகை நடந்தது. ஆகவே சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். இது நம்முடைய மிகப்பெரிய சோதனை. உம்மத்துடைய சோதனை என்னன்னு கேட்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய அடியார்களை, நீங்க ஒரு 10 விஷயத்தை பட்டியலிட்ட முதல்ல இருக்க வேண்டிய இடம் தெரியுமா? முதல்ல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து ஒன்று சேர்ந்து நின்று ஜமாத்தாக ருக்கு சஜிதா செய்யாத ஒரு உம்மத்து தான் இன்று முஸ்லிம் உலகமாக இருக்குது. இப்படி ஒரு நிலை ரசூலுல்லாஹி காலத்துல இல்லை. அது உம்மத்தாக ஒரு உம்மத்தாக இருந்தது. இது இப்படி இருக்கிறதால பல உம்மத்தாயிருச்சு. பல வழிகட்ட கொள்கைகள் சிந்தனைகள்ல விழுந்து போய் நாசமாயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய உதவி இல்ல. பலஸ்தீன்ல அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கல நமக்கு. இங்க எல்லாம் நம்ம துவா செய்தோம். அங்க உலகம் முழுக்க முஸ்லிம் துவா செய்தார்கள். நம்முடைய துவா ஏற்கப்படல. நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா நம்முடைய மக்களில் எத்தனை பேர் தொழாதவர்கள். யூதர்களை அழிக்க முடியாது. இந்த நாம இவ்வளவு பலவீனமாக அல்லாஹ் மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்க வரைக்கும் நம்முடைய எதிரிகளை ஒன்றும் செய்ய முடியாது. எதிரிகள் நம்ம மிகச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் பெரிய சைத்தான், நாம கொஞ்சம் சின்ன சைத்தான், அவன் பெரிய சைத்தான். இப்ப தொழாதவன் சின்ன சைத்தாங்க, அவன் வாழ்நாள் முழுக்க தொழாமலே இருக்கான், அவன் பெரிய சைத்தான். பெரிய சைத்தானுக்கு சின்ன சைத்தான் சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்ப அப்ப எப்படி சின்ன சைத்தான் வெல்ல முடியும்? பெரிய சைத்தான வெல்ல முடியாது. எண்ணிக்கை மட்டும் கூட இருந்தா போதுமா? நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், மக்கள் தொகை அவ்வளவு, அது இது. உன்னை விட பெரிய சைத்தான் அதிகமா இருக்காங்கப்பா. முஸ்லீம்கள் எவ்வளவு இருக்கிறீங்க? முஸ்லீம் கம்மி தானே, காபிர்கள் அதிகம் தானே. இறை நிராகரிப்பு பெரிய சைத்தான்கள் தான் அதிகம். அவங்களோட அதிகாரங்கள் இருக்குது. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இவன் சின்ன சைத்தானா இருக்கான், இவன் மார்க்கங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு செய்துட்டு இருக்கிறான். அப்போ நம்முடைய நிலைமை எப்படி அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வரும்? யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய அடியார்களே. அல்லாஹ் எல்லோரையும் மன்னிப்பானாக, நம்முடைய காரியங்களை சீராக்குவானாக, நம்முடைய வாழ்க்கையில நேரிய வாழ்க்கையை, அல்லாஹ் கீழ்ப்படிந்து அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய வாழ்க்கை, ஜமாத்துக்கு ஓடி வந்து நிற்கக்கூடியவர்களாக, தவறாமல் இருப்பவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் அப்படிப்பட்ட ஒற்றுமை ஏற்படுத்துவானாக. ஒற்றுமைங்கிறது என்ன? முதல்ல அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒன்றுபடல, மக்கள் எல்லாத்திலும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வோட வெற்றி பெறலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, வெற்றி கிடைச்சிருமா? அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒன்றுபடலைங்க, மற்றது எல்லாத்திலும் அரசியல் அது இது எல்லாம் ஒன்றுபட்டா வெற்றி. அல்லாஹ் எப்படிப்பா உதவுவான்? நீ அல்லாஹ்வையே தொழலையே, எப்படி அல்லாஹ் உனக்கு உதவுவான்? சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய அநீதியான தவறான தீர்ப்பு. அல்லாஹ்வை ஒன்று, அல்லாஹ்வை கீழ்ப்படிவதற்கு, அவனை வணங்குவதற்கு ஒன்றுபட வேண்டும். அவன் மஸ்ஜிதுக்கே வரல, ஆனா அல்லாஹ்வோட எல்லாம் வேணுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச பூமியிலே அவனுக்கு பிடிச்ச இடம் மஸ்ஜிது, அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு வரல. இவர் எங்க வேணாலும் சுத்துவார், என்ன ஹராமத்தனத்தை செய்வாரு. அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு வந்து அவருக்கு எல்லா அருட்கொடைகளும், எல்லா செல்வங்களும், எல்லா வசதிகளும், எல்லா பரக்கத்தும், எல்லா நிம்மதியும், ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டு மேலோங்கிய சமுதாயமாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு முட்டாள்தனமான கற்பனை பார்த்தீங்களா நமக்கு? இதுதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நமக்குள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கிறோம். அதே நாள் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை, உயிரை கொடுத்திருந்து, வாழ்க்கை கொடுத்து, உணவு உண்டு,
நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்ம தேட வேண்டியதை தேடி நாட வேண்டியதை நாடி கடைசியில தூக்கத்திற்கு போகிறோம். நமக்கு ஓய்வு தேவை, அல்லாஹ் கருணை காட்டுகிற அந்த தூக்கத்தை கொடுத்து விடுகிறான். விழிப்பு தேவைப்படுகிறது, வாழ்க்கை வாழ்வதற்கு விழிப்பை கொடுக்கிறான், வாழ்கிறோம். அன்றைய நாள் முழுக்க உழைச்சதுக்கு ஓய்வு தேவைப்படுது, அல்லாஹ் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நினைத்து பாருங்கள், காலையிலே கண் விழிச்சு ஒரு நாள் முழுக்க கடத்திய பிறகும் எவ்வளவு மணி நேரங்களை நாம் அதற்கு செலவழிச்சிருப்போம், எவ்வளவு நேரங்களை மொபைல்ல பார்க்கறதுலயே கேட்கறதுலயே எவ்வளவு வீடியோஸ் ஆட்டி இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எவன் என்ன திங்கிறாங்கிறதெல்லாம் நாக்க தொங்க விட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வீணான ஆட்டம் பாட்டம் கூத்து கச்சேரி அத்தனை ரசிக்கிறதுலையும் வெட்டியா நேரத்தை இதுலயே வீணாக்குறது எவ்வளவு 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 நேரங்களில் நாசமாக்கி இருப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குது? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காதுதான். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அப்படி நபியை பின்பற்றுவதற்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறானோ, அதற்கு முயற்சி செய்கிறானோ, முதலில் அல்லாஹ்வின் மஸ்ஜிதுக்கு வருகிறானோ, தவறாமல் தொழுகை பேணுவதில் முதலில் அதிலே சரியாக தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறானோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் தௌஹீதை அறிந்து கொள்வார். தௌஹீதுடைய மகத்தான செய்தி, தௌஹீத் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகத்தான அடையாளம் என்ன தெரியுமா? தொழுகை தான். தொழுகை இல்லைன்னா தௌஹீதும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் மண்ணு, ஒண்ணுமே இல்லை நம்முடைய வாழ்க்கை. தௌஹீத் என்ன? அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ் ஜின்களை மனிதர்களை படைத்தான் என்று சொன்னேனே ஆரம்பத்துல, அதுலயே அதனுடைய அடையாளம் ஆதாரம் தொழுகைதான் சகோதரர்களே. அதுவும் ஒரு ஆம்பளை என்றால் ஜமாத்துக்கு வர வேண்டும், ஜமாத்தில் நிற்க வேண்டும், ஜமாத்தோட தோளோடு தோள் சேர்ந்து நிற்க வேண்டும், மலக்குடைய சஃபை போல நிற்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபா சமுதாயம் வீரமுள்ள சமுதாயமாக இருந்துச்சு. அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டு அந்த வீரம் வெளிப்பட்டது. அல்லாஹ்வை வணங்கினார்கள், ஆக முஜாஹிதுகளாக ஜிஹாத் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று நமக்கெல்லாம் ஜிஹாதுக்கெல்லாம் வலிமையும் இல்லை, நமக்கு ஈமானும் இல்லை, நமக்கு அந்த நிலைமையும் இல்லை. நாம ஏன்னா ஆரம்பத்துல நம்ம தௌஹீத் நம்மிடம் இல்லை, அதுல அறிவு இல்லை, நமக்கு தொழுகை இல்லை, குடும்பத்துல ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, வாழ்க்கை அழகா இல்லை, ஹராமத்தனமான வியாபாரம், ஹராமத்தனமான செயல்பாடுகள். எப்படி நாம் எல்லாம் முஜாஹிதுகளா? அல்லாஹ்வுடைய அடியார்களை யோசித்து பாருங்க. எளிமையான விஷயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குவதுதான் உண்மையிலே எளிமையானது, மற்றதெல்லாம் கஷ்டமானது. நினைத்து பாருங்கள், எதுவுமே இல்லை, அல்லாஹ் ஒது செய்தோம், ஒதுக்கு தண்ணி இல்லையா, தயமம், புழுதியில் இப்படி மண்ணில் அடிச்சு, சுத்தமான மண்ணில் கண்ணை அடிச்சுட்டு சும்மா 2 கை முன்னாடி முகத்துக்கு தடவிட்டு அல்லாஹ், எவ்வளவு எளிமையானது. ஏதாவது அல்லாஹ் உங்கள்கிட்ட பணம் காசு கேட்கிறானா? அல்லது பள்ளிவாசலுக்கு வர்றவங்க இவ்வளவு ரூபாய் கொடுத்தா உள்ள வரணும் இருக்காங்களா? சுப்ஹானல்லாஹ், எதுவுமே இல்லை. அல்லாஹ் அக்பர். கைகளை கட்டி நிற்கிறோம், குனிகிறோம், குனிய முடியலையா, நிக்க முடியலையா, உடம்பு முடியலையா, உட்கார்ந்து தொழுங்க. நாங்க சொன்னா எவ்வளவு எளிமையானதா இருக்கும். ஜமாத்து கொண்டுதான் உட்கார்ந்து தொழுதுங்க சொன்னாங்க. ஒருத்தர் அதுவும் முடியல, படுத்துக்கிட்டு தொழுதுங்க. ஜமாத்துக்கு அவர் வர முடியும், அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறவரா கேட்டு வர முடியும். ஜமாத் வீட்டிலே தொழுதுங்க, படுத்துக்கிட்டே தொழுவோம், அவருக்கு உயரவே முடியல. இவ்வளவு எளிமையான மார்க்கம், இவ்வளவு எளிமையான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கே நம்ம இவ்வளவு அலட்சியம் கடைபிடிக்கணும்னா, அல்லாஹ் மிகப்பெரிய கடமைகள்லாம் நம்ம சுமத்தினா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஜிஹாத் செய்யணும், போர் செய்யணும், புள்ள குட்டி எல்லாத்தையும் இப்ப சம்பாதிச்சு காப்பாற்றுறதுக்கே நாக்கு தள்ளுதுன்னு இருக்கோம். இவர் ஜிஹாது செய்தும் தன்னுடைய புள்ள குட்டி எல்லாத்தையும் காப்பாற்ற போறாரு. பேச்சுல ஜிஹாத் நடக்காது. முதல்ல அல்லாஹ் வணங்குவதே சரியில்லை. எப்படி அல்லாஹ் வந்து ஜிஹாத கடமையாக்கும்? ஏன்னா அவ்வளவு பலவீனமான சமுதாயம், நம்ம உணர்வை கட்டுப்படுத்த தெரியல. அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இதுல கட்டுப்படுத்துது. நாக்க கட்டுப்படுத்துதுன்னா எளிமையானது நாக்க கட்டுப்படுத்துது. 2 உதட ஒட்டி வச்சா முடிஞ்சு போச்சு. ஆனா அதுல கட்டுப்படுத்த தெரியல. இவரு எல்லாம் சாதிக்க போறாரு, அரசியல் எல்லாம் சாதிக்கும், வெற்றி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். முதல்ல வந்து அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒன்னா நின்று பணிவா அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டி இமாமை பின்பற்றி தொழுது. அல்லாஹ்வுடைய அடியார்களை அப்படிப்பட்ட நல்லோர்களாக நாம் ஆக வேண்டும். இதை கவனமாக திரும்ப 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 மண்டையில் ஆழமாக இறக்குங்கள், ஆழமாக இருக்குங்கள், முடிவெடுங்கள். நான் எங்கே இருந்தால் எங்க அந்த ஜமாத்துடைய நேரம் எது என்று கேட்டு அந்த மஸ்ஜிதுக்கு ஓடி போய் தொழுவேன், அங்கதான் தொழுவேன், மஸ்ஜிதிலே தொழுவேன். நான் ஒரு ஆம்பளை, நான் தொழுவேன், மஸ்ஜிதுல தொழுவேன், வீட்டுல இருந்து தொழுது கொள்ள மாட்டேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நான் மஸ்ஜிதுக்கு தான் போவேன். அப்படி நினைக்கணும். பிள்ளைகளை ஒரு ஆம்பளையா வளர்க்கணும், அவனை கோலையா வளர்க்க கூடாது. பெட்ட பிள்ளைகள் போல பெண்கள் கடமை இல்லை, கடமை இல்லாத பெண்களை போல வீட்டுல தொழுகிற மாதிரி அவனை பழக்க கூடாது. போய் மஸ்ஜித் நில்லுப்பா,
வரக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்களை இருந்தாலும் அரவணைச்சு, பெரியவங்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சில சேட்டை பண்றாங்க, அவங்களுக்கு அதட்டக்கூடாது, அன்பா சொல்லணும், பொறுமையா சொல்லணும், அதவ சொல்லி கொடுக்கணும், அவங்களை விரட்டக்கூடாது. டிஸ்டர்ப் பண்றேன், நோ நோ நோ, தப்பு, அப்படி செய்யக்கூடாது, சுன்னா இல்லை. ஆகவே ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அப்படிப்பட்ட சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய அடியார்களே நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். நாம் ஒன்று சேருவதற்கு முதல் இங்கே ஒன்று சேராமல் எதிலே ஒன்று சேர முடியாது. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக.